ஸ்ரீ வெங்கடாச்சல மகாத்மியம் 27ஆம் அத்தியாயம். ஸ்ரீ வெங்கடாச்சலம் அனைத்து தீர்த்தங்களையும் கொண்டுள்ளது. முனிவர்கள் கூறினார்கள், புராணங்களை அறிந்தவர்களில் மிகச் சிறந்தவரான சூத்தமா முனிவரே, வெங்கடாத்ரியில் எத்தனை தீர்த்தங்கள் உள்ளன? அவை மிகுந்த தகுதி உடையவை. அனைத்து பேரிடர்களையும் துயரங்களையும் அவை அளிக்கின்றன. அவற்றின் எண்ணிக்கையை கூறுங்கள். அவற்றில் எத்தனை முக்கியமானவை? சிறந்த முனிவரே, அவற்றில் மிக முக்கியமானவை எவை என்று கூறுங்கள். அவற்றில் எத்தனை நீதியில் ஆர்வத்தை உருவாக்குகின்றன? அவற்றில் மிக முக்கியமானவை எவை? அறிவை வழங்குபவை எவை? பக்தியையும் பற்றின்மையையும் வழங்குபவை எவை? முக்தியை வழங்குபவை எவை? புனித சடங்குகளில் ஈடுபடும் முனிவரே, எங்களிடம் கூறுங்கள். ஸ்ரீ சூத்தமா முனிவர் கூறினார், இங்கே இந்த சிறந்த மலையில் 66 கோடி புனித தீர்த்தங்கள் உள்ளன. அவற்றில் புனித சடங்குகளை சேர்ந்த முனிவர்களே, 1008 தீர்த்தங்கள் மிகவும் முக்கியமானவை. நீதியில் ஆர்வத்தை தூண்டும் 108 தீர்த்தங்கள் உள்ளன. அவை மற்ற 1000 தீர்த்தங்களை விட முக்கியமானவை. அவை அவற்றிலிருந்து தனித்தனியாக உள்ளன. 108 தீர்த்தங்களில் 60 பக்தியையும் பற்றின்மையையும் அளிக்கின்றன. சுவாமி புஷ்கரணி உள்பட 6 தீர்த்தங்களில் புனித நீராடும் நேரம். வெங்கடாச்சலத்தின் உச்சியில் 6 தீர்த்தங்கள் உள்ளன. அவை ரட்சிப்பை அளிக்கின்றன. அதாவது சுவாமி புஷ்கரணி, பியத் கங்கை, பாப விநாசம், பாண்டு தீர்த்தம், குமாரதாரிகா தீர்த்தம் மற்றும் தும்புரு தீர்த்தம். கும்ப மாதத்தில் முழு நிலவு நாளில் சூரியன் தேவர் கும்பதேவத்தில் இருக்கும் பொழுது, மகம் நட்சத்திரம் இணைந்து வரும் பொழுது, பிராமணரை அனைத்து தீர்த்தங்களும் குமாரதாராவில் விழுகின்றன. சிறந்த பிராமணர்களே, அங்கு புனித நீராடுபவர் ராஜசூய யாகத்தின் பலனை பெறுவார். அவர் முக்தியையும் அடைவார். அதில் எந்த ஐயமும் இல்லை. பிராமணர்களே, பண பரிசுகளுடன் அங்கு உணவு தானம் செய்ய வேண்டும். உத்தர பல்குனி நட்சத்திரத்துடன் இணைந்த பௌர்ணமி நாளில் சூரிய தேவர் மீனராசியில் இருக்கும் பொழுது அனைத்து தீர்த்தங்களும் பிற்பகலில் தும்புரு தீர்த்தத்திற்கு வருகின்றன. அங்கு புனித நீராடும் ஒருவர் மறுபிறவி எடுக்க மாட்டார், அதாவது முக்தி அடைவார். புனித நூல் மற்றும் திருமண சடங்குடன் கூடிய அர்ப்பணிப்பு பண பரிசுடன் அங்கு செய்யப்பட வேண்டும். சூரிய தேவர் மேஷராசியில் இருக்கும் போது சித்திரை நட்சத்திரத்துடன் இணைந்த பௌர்ணமி நாளில் அனைத்து தீர்த்தங்களும் பியத் கங்கை தீர்த்தத்தில் விழுகின்றன. அதில் புனித நீராடுவதன் மூலம் ஒரு மனிதன் உடனடியாக 100 யாகங்களின் பலனை பெறுகிறான். அங்கு தங்கத்தை பரிசாக வழங்க வேண்டும். ஒரு கன்னியின் பரிசு, அதாவது திருமணத்தில் அவளை கொடுப்பது குறிப்பாக பரிந்துரைக்கப்படுகிறது. பிராமணர்களே, சூரியன் சந்திர மாதத்தில் 11வது அல்லது 12வது நாளில் ரிஷபத்தில் இருக்கும் பொழுது, ரிஷபராசியில் இருக்கும் போது, செவ்வாய் கிழமையுடன், அதாவது அது இருக்கும்போது இணைந்து பிரகாசமான பாதியிலோ அல்லது இருண்ட பாதியிலோ கங்கையிலிருந்து தொடங்கி 3 உலகங்களிலும் உள்ள அனைத்து தீர்த்தங்களும் பாண்டு தீர்த்தத்தில் விழுகின்றன. அதில் புனித நீராடி ஒரு பசுவை பரிசாக வழங்குவதன் மூலம் ஒருவர் தடைகளிலிருந்து விடுவிக்கப்படுகிறார். ஆஸ்வாயுஜ் மாதத்தின் பிரகாசமான பாதியில் ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர், அக்டோபர் ஆங்கில மாதங்களில் உத்திராஷாடா நட்சத்திரத்துடன் இணைந்து, அதாவது உத்திராடம் நட்சத்திரத்துடன் இணைந்து 7வது நாளில் சந்திரன் இருக்கும் போது, அதாவது உத்திரபாத்ரபத நட்சத்திரத்துடன் இணைந்து 12வது நாளில் பக்தர் பாப விநாசனத்திற்கு வந்து வேதங்களில் கட்டளையிட்டபடி அங்கு புனித நீராட வேண்டும். அதன் பிறகு அவர் ஒரு சாலக்கிராம கல்லை காணிக்கையாக கொடுக்க வேண்டும். கோடிக்கணக்கான பிறப்புகளிலிருந்து, அதாவது செய்த அனைத்து பாவங்களிலிருந்தும் அவர் விடுதலை பெறுகிறார். தனுர் மாதத்தில், அதாவது சூரிய தேவர் தனுசு ராசியில் இருக்கும் பொழுது, மார்கழி மாதமானதில் பிரகாசமான பாதியில் 12ஆம் நாளில் அதிகாலையில் அனைத்து தீர்த்தங்களும் சுவாமி புஷ்கரணி நீரில் விழுகின்றன. அதில் நீராடுபவன் சந்தேகத்திற்கிடமின்றி உடனடியாக முக்தி அடைவான்.
ஆயிரக்கணக்கான பிறவிகளில் பெற்ற புண்ணியத்தின் விளைவாக மட்டுமே புனித நீராட வாய்ப்பு கிடைக்கிறது. சுய கட்டுப்பாடு இல்லாத மற்றவர்களுக்கு அந்த வாய்ப்பு ஒருபோதும் கிடைக்காது. ஒருவர் தனது திறனுக்கும் விதிகளுக்கும் ஏற்ப அங்கு கொடைகளை வழங்க வேண்டும். குறிப்பாக ஒருவர் சாலக்கிராம கல்லையும் ஒரு பசுவையும் காணிக்கையாக வழங்க வேண்டும். புராணங்களை கேட்பதன் சிறப்பு பலன். பிரபஞ்சத்தை புனிதப்படுத்தும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் கதையை எப்போதும் கேட்பவர்கள் இந்த மனித உலகில் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பக்தர்களாக மாறுகிறார்கள். அவர் எப்போதும் அந்த கதையை கேட்க முடியாவிட்டால் பிரபஞ்சத்தை புனிதப்படுத்துகிறது. மனிதன் அதை ஒரு முகூர்த்தம், 48 நிமிடங்கள் அல்லது அதில் பாதி நேரம் அல்லது ஒரு கணம் கூட கேட்க வேண்டும். கேட்டால் போதும். ஒரு மனிதன் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் சிறந்த கதையை பக்தியுடன் கேட்டால் அவனுக்கு எந்த துன்பமோ அல்லது துரதிருஷ்டமோ ஏற்படாது. புராணங்களை கேட்பதன் மூலம் அனைத்து யஜ்ஞங்கள் மற்றும் அனைத்து வகையான தானங்களிலிருந்தும் பெறப்படும் பலனை ஒருவன் பெற முடியும். குறிப்பாக கலியுகத்தில் புராணங்களை கேட்பதை தவிர மனிதர்களுக்கு இதைவிட பெரிய புனித சடங்கு எதுவும் இல்லை. முக்தியை தரும் பெரிய விஷயமும் ஏதுமில்லை. புராணங்களை கேட்பதும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் நாமங்களை கூறுவதும் இவை இரண்டும் மட்டுமே மனிதர்களுக்கு நன்மை பயக்கும் மரத்தின் 2 பெரிய பலன்கள். மிகுந்த முயற்சியுடன் அமிர்தத்தை அருந்துவதன் மூலம் மட்டுமே ஒருவர் முதுமை மற்றும் மரணத்திலிருந்து விடுபட இயலும். ஆனால் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் கதையின் அமிர்தம் முழு குடும்பத்தையும் மரணம் மற்றும் முதுமையிலிருந்து விடுவிக்கும். அனைவராலும் வணங்கப்பட தகுதியான புராணங்களின் விளக்கம். அவர் ஒரு சிறுவனாக இருந்தாலும் சரி, இளைஞனாக இருந்தாலும் சரி, வயதானவராக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, துக்கமாக இருந்தாலும் சரி, புராணங்களை அறிந்த ஒரு மனிதன் எப்போதும் தகுதியான நபர்களால் மதிக்கப்பட வேண்டும். புராணங்களை அறிந்த ஒருவரை ஒருபோதும் இழிவானவராகவோ அல்லது தாழ்ந்தவராகவோ நினைக்கலாகாது. ஏனெனில் அவரது வாக்கிலிருந்து வரும் வார்த்தை அனைத்து உடல் ரீதியான உயிரினங்களுக்கும் உண்மையான ஆசைகளை தெரிவிக்கும் பசு காமதேனு ஆகும். ஆயிரக்கணக்கான மற்றும் கோடி பிறவிகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்தால் அடிக்கடி மனச்சோர்வடைந்து துயரமடைந்தவர்களுக்கு உலகிற்கு ஒருபோதும் திரும்பாத வாய்ப்பை வழங்குபவர் அவரே. வேறு யார் சிறந்த குருவாக இருக்க இயலும்? புராணங்களை விளக்கும் ஒரு பிராமணர் வியாசமா முனிவரின் இருக்கையில் அமர்ந்து கதை அல்லது சொற்பொழிவு முடியும் வரை யாருக்கும் தலை வணங்கலாகாது. புத்திசாலி ஒருவர் புராணங்களின் புனித கதையை கொடிய மனிதர்கள், சூத்திரர்கள் அல்லது வேட்டையாடும் விலங்குகள் நிறைந்த இடத்தில் அல்லது சூதாட்ட இல்லத்தில் விளக்கலாகாது. புத்திசாலி ஒருவர் புராணங்களின் புனித கதையை நல்ல மனிதர்கள் வசிக்கும் ஒரு நல்ல கிராமத்தில், ஒரு புனித இடத்தில், ஒரு ஆலயத்தில் அல்லது நதிகளின் புனித கரையில் பிரசங்கிக்க வேண்டும். நம்பிக்கையும் பக்தியும் கொண்ட கேட்போர் வேறு எந்த செயலிலும் நாட்டம் கொள்ளாதவர்கள், தங்கள் பேச்சில் கட்டுப்படுத்தப்பட்டவர்கள், தூய்மையானவர்கள் மற்றும் அதிக உற்சாகம் இல்லாதவர்கள் புண்ணியத்தை பெறுவார்கள். துஷ்டர்களும் இழிவானவர்களும் பக்தி இல்லாமல் புனித கதையை கேட்டால் அவர்களுக்கு ஒருபோதும் புண்ணியம் கிட்டாது. அவர்கள் ஒவ்வொரு பிறவியிலும் துயரப்படுவார்கள். ஒரு புராணத்தை தாம்பூலம், வெற்றிலை போன்றவற்றின் மூலம் போற்றி வணங்குபவர்கள், பின்னர் அந்த கதையை பக்தியுடன் கேட்பவர்கள் ஒருபோதும் ஏழைகளாகவோ அல்லது பாவிகளாகவோ இருக்க மாட்டார்கள். ஒரு புராணம் விளக்கப்படும் போது ஆண்கள் வேறு இடத்திற்கு சென்றால் அவர்களின் மனைவிகளும் செல்வமும் அவர்கள் அனுபவிக்கும் போது அழிந்துவிடும். தலையில் தலைப்பாகையுடன் புனித கதையை, புராணங்களை கேட்பவர்கள் முட்டாள் பாவைகளாகவும் மனிதர்களில் மிகவும் இழிவானவர்களாகவும் பிறப்பார்கள். வெற்றிலையை மென்று கொண்டே புனித கதையை கேட்பவர்கள் உண்மையில் நரகத்தில் விழுந்து நாய்களின் அசுத்தமான ஆவேசத்தை விழுங்குவார்கள். உயர்ந்த இடத்தில் அமர்ந்து கதையை கேட்கும் நய வஞ்சகர்கள் நரகத்தில் நித்திய வேதனைகளை அனுபவிப்பார்கள். பின்னர் காகங்களாக மீண்டும் பிறப்பார்கள். வீராசன தோரணையில் தங்கள் தொடைகளில் அமர்ந்திருப்பவர்களும் சிம்மாசனத்தில் அமர்ந்து புனித கதையை கேட்பவர்களும் அர்ஜுன மரங்களாக மாறுவார்கள். ஆரம்பத்தில் குனிந்து கேட்க தொடங்குபவர்கள் விஷ மரங்களாக மாறுவார்கள்.
படுத்துக்கொண்டு கதையை கேட்பவர்கள் மலை பாம்புகளாக மாறுவார்கள். விளக்க உரையாளரின் ஆசனத்திற்கு இணையான இடத்தில் அமர்ந்து கதையை கேட்பவர் ஆசானின் படுக்கையை அசுத்தப்படுத்துபவருக்கு இணையான பாவத்தை செய்து நரகத்தில் விழுவார். புராணங்களை அல்லது பாவங்களை நீக்கும் புனித கதையை அறிந்த ஒருவரை கண்டிப்பவர்கள் உண்மையில் 100 முறை நாய்களாக மறுபிறவி எடுப்பார்கள். சொற்பொழிவு நடைபெறும் போது அநாகரீகமான கருத்துக்களை கூறுபவர்கள் அதன் பிறகு கழுதைகளாகவும் பச்சோந்திகளாகவும் மீண்டும் பிறப்பார்கள். புனித கதையை ஒருபோதும் கேட்காத மனிதர்கள் நரகத்தில் சித்திரவதைகளுக்கு ஆளாகி காட்டு பன்றிகளாக மீண்டும் பிறக்கிறார்கள். கதை கூறப்படும் போது குழப்பத்தை ஏற்படுத்துபவர்கள் 1 கோடி ஆண்டுகள் நரகத்தில் சித்திரவதைகளுக்கு ஆளாகி கிராம பன்றிகளாக மீண்டும் பிறக்கிறார்கள். புனித கதைகளை விவரிக்க ஊக்குவிக்கும் சிறந்த மனிதர்கள் கேட்காவிட்டாலும் அழியாத நித்திய உலகத்தை அடைவார்கள். புராணங்களின் புனித கதையை மற்றவர்களுக்கு விளக்குபவர்கள் 100 கோடிக்கும் மேற்பட்ட கல்பங்களுக்கு பிரம்மலோகத்தில் வசிப்பார்கள். புராணங்களை அறிந்த ஒருவருக்கு இருக்கை கொடுப்பவர்கள் அல்லது அவருக்கு போர்வைகள், மாந்தோள்கள், ஆடைகள் அல்லது ஒரு படுக்கையை வழங்குபவர்கள் அனைத்து விரும்பத்தக்க இன்பங்களையும் அனுபவித்த பிறகு சொர்க்கத்தை அடைவார்கள். பிரம்மலோகம் மற்றும் பிற லோகத்தில் வசித்த பிறகு அவர்கள் நோயற்ற இடத்திற்கு செல்கிறார்கள், அதாவது முக்தி அடைகிறார்கள். ஒரு புராணத்தை கட்டுவதற்கு சிறந்த மற்றும் புதிய நூலை வழங்குபவர்கள் ஒவ்வொரு பிறவியிலும் இன்பங்களை அனுபவிப்பார்கள் மற்றும் சரியான அறிவை பெறுவார்கள். பெரிய பாவங்களை செய்தவர்கள், சிறிய பாவங்களை செய்தவர்கள் இவை அனைத்தும் புராணங்களை கேட்பதன் மூலம் மட்டுமே உயர்ந்த உலகத்தை அடைகின்றன. பெரியவர்களை குறித்து கேட்ட பிறகு வேங்கடமலைக்கு சென்று அந்த முனிவர்கள் சூதமா முனிவரை வழிபட்டு முறையாக கௌரவித்தனர். சூதமா முனிவர் வியாசமா முனிவரின் அருளை பெற்றவராகவும் புராணங்களை அறிந்தவர்களில் மிகச் சிறந்தவராகவும் இருந்தார். அவர்கள் ஒப்பற்ற மகிழ்ச்சியை பெற்றனர். 27ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.